நில ஒன்று கண்டேன். பகுதி 3. நந்தினியின் ஸ்கூட்டி நேராக பால் பண்ணை பாலத்தில் ஏறி கீழே இறங்கி மெயின்காட் கேட் ரூட்டை பிடித்து திருச்சி மாநகருக்குள் மெல்ல நுழைந்தது. நந்தினியின் மன ஓட்டத்திற்கு சற்று அதே நேரம் நந்தினி என்ற பெயரை ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டான் பிரபாகர். ஹெல்மெட்டை எடுத்து தலையில் மாட்டினான். அரை மணி நேரத்திற்கு முன்புதான் அவன் வேறொரு பிரச்சனையின் காரணமாக மன முழுக்க குழப்பத்தில் இருந்தான். அதனால் ஏற்பட்ட தலைவலி தீர்வதற்காகத்தான் கடைக்குள்ளே வந்தவன் சற்று அமைதியாகி அந்த காஃபியை பருகிக் கொண்டிருந்த அதே வேளையில் தன் எதிரே அமர்ந்திருந்த நந்தினியை கண்டும் காணாமல் இருந்தான். உண்மையிலேயே நந்தினியை அவனுக்கு உள்ளூர பிடித்துத்தான் இருந்தது. அது மட்டுமன்றி வெளியே போனவன் மறுபடியும் ஒரு முறை நந்தினியை அவளுக்கே தெரியாமல் ரசித்துவிட்டு கிளம்பினான் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அவனுக்கு தான் வேலை பார்க்கும் ப்ரமோட்டர்ஸ் கம்பெனியில் ஒரு சிறு பிரச்சனை, அதுவும் முதலாளி மகளால் ஏற்பட்ட பிரச்சனை. புதிதாக தான் பார்த்து கொண்டிருந்த அதே வேலைக்கு முதலாளி மகள் அவ்வப்போது வந்து தனக்கு கட்டளைகள் இடுவது போல நடந்து கொள்வதுதான் பிரபாகரனின் தற்போதைய பிரச்சனையே. நேற்றைய முன்தினம் சமயபுரம் டோல்கேட் அருகே ஓரிடத்தை பில்டிங் கட்டுவதற்காக பேசி முடிக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் மிக குறைச்சலான விலைக்கு பேசப்பட்டதாக கூறி முதலாளி மாரியப்பன் பிரபாகரை பாராட்டிய அடுத்த நாளே முதலாளியின் மகள் லாவண்யா அலுவலகத்திற்கு வந்தவள், இன்னும் குறைச்சலாக விலை பேசியிருக்கலாம், அதிகமாக விலை கொடுத்து வாங்கிவிட்டோம், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று குறை கூறிய முதலாளி மகள் லாவண்யா அதை கேன்சல் செய்துவிட்டது தான் தற்போதைய பிரபாகரனின் தலைவலி. அவன் வழக்கமாக லாவண்யா ப்ரமோட்டர்ஸ் திருச்சி சென்னை சாலையில் ரம்பா ஊர்வசி தியேட்டரின் அருகே இயங்கி வந்து கொண்டிருந்தது. லாவண்யா ப்ரமோட்டர்ஸ் முதலாளி மாரியப்பன் திருச்சியை மையமாக கொண்டு தனது ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் தொழிலை செய்து வந்தாலும் கூட அவரது சொந்த ஊர் துறையூரை அடுத்த ஒரு சிறிய கிராமம். ஆனால் அவர் துறையூரில் கரூர் சாலையிலேயே பிரமாண்டமான பங்களாவை கட்டிக்கொண்டு தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். மாரியப்பனின் மகள் லாவண்யா இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு அப்பாவுக்கு அவ்வப்போது உதவிகள் புரிவாள், கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்வாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவள் பிரபாகரை கண்டுகொள்வதே இல்லை. படிப்பை முடித்த கையோடு தந்தைக்கு உதவி செய்வதாக கூறி முதலில் கை வைத்தது பிரபாகரைத்தான். பிரபாகர் புதுக்கோட்டையை அடுத்த ஒரு சிறிய ஊரை சார்ந்தவன். அவன் அரியமங்கலம் அருகே இருக்கும் திருச்சி தஞ்சாவூர் சாலையில் உள்ள தனலட்சுமி கல்லூரியில் எம்காம் பட்டப்படிப்பை படித்துவிட்டு இங்கே வந்து வேலையில் சேர்ந்தான். அவனுக்கு இங்கே வந்து சேர்ந்தவுடன் பல இடங்களிலிருந்தெல்லாம் வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. இருந்தாலும் கூட முதலாளி மாரியப்பன் முழுமையாக பிரபாகரை நம்பி லாவண்யா ப்ரமோட்டர்ஸ் கம்பெனியை ஒப்படைத்திருந்தார். முதலாளி மாரியப்பன் தினந்தோறும் திருச்சியில் இருந்து மாலை நேரத்தில் காரில் தனது சொந்த ஊரான துறையூருக்கு கிளம்பிவிடுவார். சிறிது நேரம் தாமதமானாலும் கூட வீட்டுக்கு போய்விட்டு மறுநாள் காலையில் வருவதுதான் மாரியப்பனின் வழக்கமாக இருந்து வருகிறது. சில நேரம் சனி ஞாயிறில் கூட அவர் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தை பார்ப்பதற்காக வந்து விடுவார். எப்போதாவது திருவிழா காலங்களில் மட்டுமே அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் தனது சொந்த கிராமத்துக்கு செல்வார். அப்போதெல்லாம் மாரியப்பனுடன் பிரபாகரும் செல்வதுதான் வழக்கம். மாரியப்பன் தனது ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தை தவிர மண்ணச்சநல்லூர் சுற்றி அவர் வாங்கி போட்டிருக்கும் இடங்களாயிட்டும், அது மட்டுமன்றி அவருடைய நிலபுலன்களாக இருந்தாலும் கூட கணக்கு வழக்குகளை பிரபாகரனிடம் ஒப்படைத்து விடுவார். பிரபாகரன் அதை பொறுப்பாக இருந்து கவனித்து வரவு செலவு கணக்குகளை கச்சிதமாக முதலாளியிடம் ஒப்படைத்து விடுவான். முதலாளியிடம் மிக நெருக்கமாக பிரபாகர் இருப்பது முதலாளியின் வீட்டில் உள்ள அவரது மனைவி மற்றும் ஒரே மகளான லாவண்யாவுக்கு அறவே பிடிக்கவில்லை. அதனால் மெல்ல மெல்ல அவர்கள் மனதில் பிரபாகர் மீது ஒரு சிறிய காழ்ப்புணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. அது முதலாளிக்கு சிறிது சிறிதாக சந்தேகமும் தட்டிவிட்டது. இத்தனை சொத்துக்களையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது திட்டம் தீட்டி தந்தையிடமிருந்து அபகரித்து சென்றாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற ரீதியிலெல்லாம் அவர்களது சந்தேகம் பழுக்க ஆரம்பித்தது. அதனால் முதலாளி மாரியப்பன் சில நாட்களாக பிரபாகரன்
தனது காரில் அங்குமிங்கும் அழைத்து செல்வதை சிறிது சிறிதாக குறைத்து கொள்ள ஆரம்பித்தார். இப்போதெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் பைக்கை எடுத்துக்கொண்டு போகச் சொல்லிவிடுகிறார். பிரபாகருக்கு உண்மையிலேயே அதிக பொறுப்புகளை கொடுத்து தேவையில்லாத பாரத்தை தன்மேல் சுமத்தி விடுவார்களோ என்ற குழப்பத்தில் இருந்தவனுக்கு தற்போதுதான் சற்று மன நிம்மதியும் கிடைத்தது. ஆனால் அந்த நிம்மதியும் சில நாட்களுக்கு மேல் நீடிக்காமல் லாவண்யா தனது கரத்தை நீட்ட ஆரம்பித்து விட்டாள். அதாவது அவளுக்கு முன்பின் பரிச்சயம் இல்லாத எல்லா காரியங்களிலும் தனது மூக்கை நுழைக்க ஆரம்பித்து விடுகிறாள். அது பிரபாகருக்கு சற்றும் பிடிக்கவில்லை. நேருக்கு நேராக முகத்தில் அறைந்தது போன்று ஒளிமறைவின்றி அவளிடம் பேசிவிடுகிறான். லாவண்யாவை பொறுத்தவரை தான் கோடிக்கணக்கில் பணத்தில் புரளக்கூடிய ஒரு பெண், தன் தந்தையிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கும் ஒருவன் தன்னை எதிர்த்து பேசுவதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் தனக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, அவளை பொறுத்தவரை பிரபாகர் எதை செய்தாலும் தவறு என்று கூறும் மனநிலைக்கு சமீப காலத்தில் வந்துவிட்டாள். அதன் காரணமாகவே பிரபாகர் தனது சாதுரியத்தால் வாங்கின மெயின் ரோடு அருகில் உள்ள இடங்களை எல்லாம் லாவண்யா உடனுக்குடன் தட்டி கழித்து பிரபாகரை பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கினான். சில சமயம் வேலையை விட்டு போய்விடலாமோ என்று கூட நினைப்பான். ஆனால் முதலாளி மாரியப்பன் அவ்வப்போது பிரபாகரிடம் வந்து அவனை தேற்ற ஆரம்பித்து விடுவார். எதையும் மனசில் வச்சுக்காத பிரபா, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, புரிஞ்சிக்க, பார்த்துக்கலாம் விடு. அவங்களுக்கு அவங்க செய்கிற காரியம் நஷ்டமான காரியம்னு தெரிய வரும்போது நிறுத்திக்குவாங்க, புரியுதா? அது எப்படி சார்? இன்றைக்கி 4 இடம் நம்ம விட்டு போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து இது போல் நடந்தால் வேறு ஒரு பில்டர்ஸ், வேறு ஒரு ப்ரொமோட்டர்ஸ் நமக்கு போட்டியாக வந்துட்டாங்கன்னா அப்போ நாம் என்ன பண்ண முடியும் சார்? இப்போவே திருநெல்வேலி குரூப்பு நாம் எங்கெல்லாம் சைட் பார்த்துட்ருக்கோமோ அங்கெல்லாம் வேறு லேண்டை பார்த்துட்ருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் பிரபாகர், நானும் கூட கேள்விப்பட்டுட்ருக்கேன். அந்த திருநெல்வேலி குரூப்பு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சார். இது இப்படியே போனால் நாளைக்கு பெரிய தப்பாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று வெளிப்படையாகவே பிரபாகர் முதலாளியிடம் இன்று மாலையில் கூறிவிட்டான். சரிப்பா, மனசில் எதையும் வச்சுக்காத, பார்த்துக்கலாம் விடு என்று முதலாளி அவனை ஆறுதல் கூறிவிட்டு, சரி நான் ஊருக்கு கிளம்புறேன், நீ வழக்கம் போல் ஆஃபீஸ்லேயே படுத்துக்க என்ன என்றவரிடம் பிரபாகர், இல்லை சார், நான் இன்றைக்கி ஆஃபீஸில் படுக்கலை, என் வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி அவங்கள பார்க்க போகிறேன் சார். ஆமாப்பா, எங்கேயோ துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் சொன்னல? இல்லை சார், அது அவ்வளோ தூரத்தில் இல்லை, இங்கே முன்னாலேயே சார், அரியமங்கலத்தை தாண்டி காட்டூரில் ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க சார். அதான் சார், சும்மா அவங்கள போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். மண்டே காலையில் மீட் பண்ணுவோம் சார். சரிப்பா, திங்கட்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணாத, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நேராக இங்கே வந்துட்டு ரெடி ஆகிட்டு காலையில் நாம் வேறு ஒரு சைட்டு பார்க்க போகிறோம். பயப்படாத, நம்ம 2 பேர் மட்டும்தான் போய் பார்க்க போகிறோம், வேறு யாருக்கும் ஆஃபீஸில் தெரியாது, ஓகேவா? லாவண்யாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. நான் சொல்லலை, நீயும் சொல்லிடாத. கம்பெனியில் வேறு யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம்னு தெளிவாக சொல்லிவிடு. ஓகே சார் என்ற முதலாளி கிளம்பியதும் பைக்கில் ஏறி கிளம்பியவன் தான் நேராக இங்கே உணவகம் வந்திருந்தான். அப்போதுதான் அங்கே காஃபியை ஆர்டர் பண்ணி குடித்து கொண்டிருந்தான். எதிரே நந்தினியை பார்த்தான். நந்தினியை பார்த்தவுடன் அவனுக்கு உண்மையிலேயே தன்னுடைய கவலையெல்லாம் பறந்து போய்விட்டது. தன்னுடைய முதலாளி மகள் லாவண்யா ஒருபுறம், திடீரென தன் முன் தோன்றி தன்னை வசீகரித்த நந்தினி ஒருபுறம், 2 பெண்களையுமே ஒரே தராசில் வைத்து நிறுத்து பார்த்தான். நந்தினி அவன் கண்முன்னே வந்து மின்னலென தோன்றி மறைந்து கொண்டிருந்தாள். அவளை மறுபடியும் எப்போது பார்ப்போம் என்ற சிந்தனையில் அவன் இருக்க, அவனது வண்டி அவன் நண்பர்கள் இருக்கும் இடம் நோக்கி போய்கொண்டிருந்தது. நந்தினியின் ஸ்கூட்டி நேராக மாரிஸ் தியேட்டர் எல்லாம் கடந்து தில்லை நகருக்குள் போய்கொண்டிருந்தது. அங்கே காவேரி பெண்கள் கல்லூரியின் அருகே ஒரு சிறிய அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருந்தாள் நந்தினி. அந்த அபார்ட்மெண்ட் வாசலில் நந்தினியின் ஸ்கூட்டி நின்றது. அப்போதே உமா புலம்ப ஆரம்பித்தாள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? ஏய், இதுக்கப்புறம் நீ ஒன்றும் வீட்டுக்கு போக வேணாம், அமைதியாரு.
வாரம் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. புரியுதா? ஏய், அம்மா எதிர்பார்ப்பாங்கடி. இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம். அமைதியாக வா. சரி, நீ என்ன சொன்ன கேட்கவா போகிற என்று உமா புலம்பியபடியே மேலே வருகிறாள். நந்தினி பைக்கை நிறுத்திவிட்டு வராண்டாவில் இருந்து தனது அறையை நோக்கி செல்லும் வழியில் உமாவிடம் கேட்டாள். உமா, என்ன? இல்லை, நாளைக்கு உண்மையிலேயே நாம் அந்த அரியமங்கலம் போகிறோமா என்று கேட்டவளை உமா சடாரென முறைத்தாள். அதானே பார்த்தேன். ஏதோ என் மேலே இருக்கிற பிரியத்தில் தான் கூட தங்க சொல்கிறியோன்னு நினச்சேன். ஃபேல் இன் லவ். என்னதே? நந்தினி காதில் விழாதது போல் கேட்க, காதலில் விழுந்து விட்டாயடி பெண்ணே என்றாள் உமா கண் சிமிட்டியபடியே. ஆமாம், நம்ம டீம் என்னாச்சுன்னு தெரியலையே என்று உமா கூற, ஏய், அவளுகளை விடுறி, வெளியில் ஊரை சுற்றிட்டு டயர்டாக இருப்பாளுங்க, காலையில் பார்த்துக்கலாம் விடு. இல்லடி, பக்கத்து ரூமில் தானே இருக்காங்க, என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். இரு. வேண்டாம், நான் நல்ல மூடில் இருக்கேன், அப்படியே சாப்பிட்டு போய் படுத்துருவோம். ஓகே? சரிதான். கலர்ஃபுல் ட்ரீம் தயாராகிட்டா நந்தினி என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள் உமா. நிலா காணும் நேரம் தொடரும். பகுதி 4.